பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கு நீங்கள் பைபிளை எடுத்து பிரித்து படிக்க வேண்டிய பகுதி நெகேமியா தீர்க்கதரிசி 13வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் ஒரு 24 வசனம் வரைக்கும். இதில் நெகேமியா தீர்க்கதரிசி தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அவர் பட்டணத்தை கட்டிட்டாரு, தேவாலயத்தையும் கட்டிட்டாங்க, கூடார பண்டிகை கொண்டாடியாச்சு, தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அடுத்து அவங்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவங்களுக்கு தேவையான இடம் பிரித்து கொடுத்து அவங்கவுங்க வீடுகளில் வசிக்கிறாங்க, சந்தோஷமாகவும் அமைதியோடையும் வசிச்சிட்ருக்காங்க. ஆனால் நெகேமியா தீர்க்கதரிசி 2 விஷயத்தில் மட்டும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கீனாக இருந்தார். ரொம்ப முக்கியமாக அதை அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்றதுலையும், புறஜாதி அதாவது தேவனை அறியாத சந்ததியாரோட சம்பந்தம் கலக்காமலும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். இந்த நான் சொன்ன போர்ஷனில், அதாவது நெகேமியா 13வது அதிகாரம் 18லேருந்து 24 வசனம் வரைக்கும் ஏன் அப்படி இருந்தார், அதுக்குரிய காரணங்களை தீர்க்கதரிசியாக சொல்லியிருக்காரு. அந்த பகுதியை கட்டாயம் எடுத்து வாசித்து அதில் அவர் நெகேமியா தீர்க்கதரிசியார் சொன்னது சரியா, அதில் பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய சேனலோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். அல்லேலூயா.